ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் படிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபோனில் பேசும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 20 சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் பேசும்போது என் கூடயே இங்கிலீஷில் நீங்களும் பேசி பழகுங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹலோ, நான் பிரியா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இதை ஹலோ, திஸ் இஸ் பிரியா ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லலாம். நான் பிரியா பேசுகிறேன் அப்படிங்கிறத திஸ் இஸ் பிரியா ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? யார் பேசுறீங்க இப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அதை மே ஐ நோ ஹூ ஸ்பீக்கிங், மே ஐ நோ அப்படின்னா தெரிஞ்சுக்கலாமா? ஹூ இஸ் ஸ்பீக்கிங் அப்படின்னா யார் பேசுறதுன்னு அப்படின்னு சொல்றது. இதுவே அது கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும். யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா தப்பாயிடும் இல்லையா? ஸோ நார்மலாக யார் பேசுறது, யார் பேசுறீங்க எப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அதை ஹூ இஸ் ஸ்பீக்கிங், ஹூ இஸ் ஸ்பீக்கிங், யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படிங்கிறத விட யார் பேசுறீங்க அப்படின்னு கேட்கறது கொஞ்சம் நல்லா இருக்கும். நீங்க பிரியாவா, நீங்க பிரியா பேசுறீங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ நீங்க பிரியாவா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்போம்? ஆர் யூ பிரியா அப்படின்னு கேட்கலாம். ஆர் யூ பிரியா. இல்லை நம்ம வேற பர்சனை பத்தி யூஸ் பண்றோம் அப்படின்னா பிரியாக்கு பதிலாக அந்த வேர்டை யூஸ் பண்ணிக்கலாம், அந்த நேமை யூஸ் பண்ணிக்கலாம். இது யாருடைய நம்பர்? யாராச்சும் ஒரு பர்சன் புதுசா ஒரு நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்கன்னா இது யாருடைய நம்பர்னு கேட்போம் இல்லையா? அதை ஹூஸ் நம்பர் இஸ் திஸ், ஹூஸ் நம்பர் இஸ் திஸ் அப்படின்னா இது யாருடைய நம்பர். என்னுடைய வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கேட்போம். இல்லைன்னா என் வாய்ஸ் கேக்குதா அப்படின்னு கேட்போம். ஸோ என்னுடைய வாய்ஸ் கேக்குதா அப்படிங்கிறத கேன் யூ ஹியர் மை வாய்ஸ் அப்படின்னு கேட்கலாம். கேன் யூ ஹியர் மீ அப்படின்னும் கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு சொல்றது. கொஞ்சம் சத்தமா பேச முடியுமா? நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியல, சத்தமா பேசுறீங்களா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை குட் யூ ஸ்பீக் அப், குட் யூ ஸ்பீக் அப். குட் யூஸ் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் பொலைட்டாக பேசுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் குட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கேட்குற வார்த்தைகள் பெருசாக ஹாஷ் இருக்காது, கொஞ்சம் பொலைட்டாக கேட்குற மாதிரி இருக்கும். இன்னொரு முறை சொல்ல முடியுமா, இன்னொரு முறை சொல்ல முடியுமா, இதை எப்படி கேட்கலாம்? பொதுவாக திரும்ப சொல்றீங்களான்னு கேட்போம். அப்படி இல்லைன்னா இன்னொரு முறை சொல்றீங்களா அப்படின்னு கேட்குறத குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட், குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் அப்படின்னு கேட்கலாம். கேன்க்கும் குட்க்கும் இதுதான் பெரிய வித்தியாசம். குட் அப்படிங்கும் போது பொலைட்டாக யூஸ் பண்ணுற டைமில் யூஸ் பண்ணலாம். குட் யூ ப்ளீஸ் ரிப்பீட் தட் அப்படின்னா திரும்ப சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறது. பேசும்போது பிரியா இருக்காங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா? வேற யாராவது ஒரு பர்சன் ஃபோன் எடுத்துட்டோம் அப்படின்னா பிரியா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறத இஸ் பிரியா தேர் அப்படின்னு கேட்போம். இஸ் பிரியா தேர் அப்படின்னா பிரியா இருக்காங்களா, அங்கே பிரியா இருக்காங்களான்னு கேட்போம் இல்லையா? ஸோ அதை தான் இஸ் பிரியா தேர். நான் பிரியா கிட்ட பேசலாமா, நான் பிரியா கிட்ட பேசலாமா. அப்படி இல்லைன்னா நான் அருண் கிட்ட பேசலாமா எப்படி கேட்போம் இல்லையா? ஸோ அதை மே ஐ ஸ்பீக் டு பிரியா, மே ஐ ஸ்பீக் டு அருண் இப்படி கேட்கலாம். கொஷின் கேட்கும் போது மே யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதாவது மே யூஸ் பண்ணி தான் கேட்போம். பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கேட்குற மாதிரி வரும் இல்லையா? ஸோ அந்த டைமில் மே தான் யூஸ் பண்ணுவாங்க அடிக்கடி. உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது, நீங்கள் பேசுறது கேட்கல, உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது இப்படி சொல்கிறது. இந்த மாதிரி சொல்கிற சென்டென்சஸை எப்படி சொல்லலாம்? உங்கள் வாய்ஸ் விட்டு விட்டு கேட்குது, நீங்கள் பேசுறது கட்டாய் கட்டாய் கேட்குது இப்படிலாம் சொல்லுவாங்க. அதை யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங், யுவர் வாய்ஸ் இஸ் பிரேக்கிங் அப்படின்னா உங்கள் வாய்ஸ் பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேட்குது, கட்டாய் கட்டாய் கேட்குது இப்படி சொல்கிறத தான் யுவர் வாய்ஸ் பிரேக்கிங் சொல்வோம். புரியுதுங்களா? இப்படி தாங்க இங்கிலீஷ் பேசணும். பெரிய கஷ்டம் இல்லை. ஒரு சில கிராமர்ஸ்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பேசலாம். நீங்கள் பேசுறது எனக்கு கேட்கல, ஐ காண்ட், கெனாட் அப்படிங்கிறது தான் காண்ட். ஐ காண்ட் ஹியர் யூ, ஐ காண்ட் ஹியர் யூ அப்படின்னா நீங்கள் பேசுறது கேட்கல அப்படின்னு சொல்றது. சிக்னல் இங்கே சரியில்லை, சிக்னல் இங்கே சரியில்லை. இந்த சென்டென்ஸை எப்படி சொல்லலாம்? சாரி, சிக்னல் இஸ் வீக் ஹியர், சாரி சிக்னல் இஸ் வீக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே அப்படின்னு யூஸ் பண்ணும்போது ஹியர்னு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்படி சொல்லும் போது நம்ம வேற இடம் போய் பேசுவோம், அப்படி இல்லைன்னா ரூம்குள்ளே இருந்தோம்னா வெளியில் வந்து பேசுவோம். கரெக்டா? ஸோ இப்போ கேட்குதா அப்படின்னு கேட்குறத கேன் யூ ஹியர் மீ நவ்,
கேன் யூ ஹியர் மீ நவ் அப்படின்னா இப்போ நான் பேசுறது கேக்குதா, கேக்குதுங்களா உங்களுக்கு அப்படி கேக்குறது. எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா, எனக்கு நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல, இப்படி சொல்லுவோம் இல்லையா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங் அப்படின்னா எனக்கு எதுவுமே புரியல, ஒண்ணுமே புரியல. இப்படி சொல்றத ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனிதிங். இப்போ உங்களுக்கு ஒரு கொஷின், என் சார்ஜரை பாத்தியா அப்படின்னு கேட்போம் இல்லையா? ஸோ இதை எப்படி கொஷினிங்காக கேட்கலாம் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என் ஃபோனில் சார்ஜ் இல்லை. மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ். மை ஃபோன் இஸ் அவுட் ஆஃப் சார்ஜ் அப்படின்னா என்ன? ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்கிறது. இதுவே அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? நான் அப்புறம் பேசுகிறேன், என் ஃபோனில் சார்ஜ் இல்லை, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பேசுகிறேன் அப்படிங்கும் போது நம்ம வில் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கால் யூ லேட்டர் அப்படின்னா நான் அப்புறம் பேசுகிறேன், நான் லேட்டாக கூப்பிடுறேன், அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்கிறது. நான் உனக்கு கால் பண்ணேன், முன்னாடி பார்த்தது ஃபியூச்சர், ஸோ வில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பாஸ்ட் அப்படின்னா ஐ கால்டு யூ. நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். இந்த சென்டென்ஸ் எப்படி சொல்லுவோம்? நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கால் பண்ணுறேன். இதில் 2 சென்டென்ஸ் இருக்குது. ஐ வில் கால் யூ அப்படின்னா நான் கால் பண்ணுறேன். ஆஃப்டர் அப்படிங்கும் போது அப்புறம். ஐ ரீச் ஹோம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம். அடுத்த சென்டென்ஸும் இதே மாதிரி தான் இருக்கும். நான் உனக்கு 10 நிமிஷம் கழிச்சு கால் பண்ணுறேன். நான் உனக்கு 10 நிமிஷம் கழிச்சு, அப்புறம் அப்படிங்கிறத ஆஃப்டர் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் கால் யூ ஆஃப்டர் 10 மினிட்ஸ். நான் உனக்கு கால் பண்ணுறேன் ஆஃப்டர் 10 மினிட்ஸ்னா என்ன? 10 நிமிஷம் கழிச்சு. புரிஞ்சுதுங்களா? இந்த மாதிரி தாங்க இங்கிலீஷ் சென்டென்சஸ் யூஸ் பண்ணணும். இன்னைக்கு பார்த்த சென்டென்சஸில் ஃபோன் கான்வர்சேஷனுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்டென்சஸ் பார்த்துட்டோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.